ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக உனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? வாழ்க்கையில் இவ்வளவு கோபங்கள் தேவையா? கோபப்படுவது எதற்கு? ஏதாவது மாறுமா? கோபப்பட்டால் ஏதாவது நல்லது நடக்குமா? கோபப்பட்டால் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ பார்த்தாய்? கோபப்பட்டால் நல்லது நடக்கவே நடக்காது. குழப்பங்கள் வரும், சண்டைகள் வரும். ஆனால் கோபப்படாமல் இருந்தால் சண்டைகள் வராது, குழப்பங்கள் வராது, நிம்மதியாக இருக்கலாம். நீ 4 பேருக்கு நல்ல விதமாக சொல்லலாம். கோபப்பட்டால் யாராவது பார்த்தால் இவளே ஒரு கோபக்காரி, இவள் நமக்கு சொல்கிறாளா என்று கேட்பார்கள். இதெல்லாம் தேவையா? மற்றவர்களுக்குத்தான் நம் உதாரணமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு எப்பொழுதுமே இவளை பார்த்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லவே கூடாது. புரிகிறதா தங்கமே? கோபத்தை விட உன்னிடம் அனைத்து குணங்களும் இருக்கிறது. ஆனால் கோபங்கள் அதிகமாக இருக்கிறது. நல்ல குணம் இருக்கிறது. எதற்காக தேவையில்லாமல் இந்த ஒரு கோபம் என்ற ஒரு குணம் மட்டும்? கோபம் வேண்டாம். எந்த இடத்திலும் கோபப்படாதே. உனக்கு ஏதாவது தேவை என்றால் போராடு. ஆனால் கோபம் பட்டு கத்தி எதையுமே சாதிக்காதே. ஏனென்றால் பார்ப்பவர்கள் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் வெறுத்து விடுவார்கள். தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எதை எப்பொழுது தர வேண்டும், உன் வாழ்க்கையில் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதனால் நீ கோபப்பட்டு வாழ்க்கையில் நல்லது நடக்க இருப்பதை கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது கூடிய சீக்கிரமாக நிறைவேற்றி உன்னை நான் வாழ வைத்து விடுவேன். அதனால் சொல்கிறேன், நீ எந்த அளவு நிம்மதியாக இருக்க வேண்டுமோ நிம்மதியாக இருந்து கொண்டே இரு. உனக்கு தேவையானதை நான் வந்து சேர்ப்பேன். நீ வாழ்க்கையை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை என்பது போராட வேண்டிய ஒரு இடம். இங்கு போராடினால்தான் எல்லாமே கிடைக்கும். புரிகிறதா? எடுத்தவுடன் யாரும் எதையும் தந்துவிடவும் மாட்டார்கள். உன்னை ஜெயிக்கவும் விட மாட்டார்கள். பல போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மிஞ்சி இவர்களெல்லாம் தாண்டித்தான் நீ வர வேண்டும். அதற்கு வாழ்க்கையில் போராட வேண்டும். போராடினால் கிடைக்காதது எதுவுமே கிடையாது. உன்னுடைய வேகத்தை நான் பார்த்திருக்கிறேன். உன்னுடைய ஆர்வத்தை நான் பார்த்திருக்கிறேன். அதுபோல் உன் கோபத்தையும் நான் பார்க்கிறேன். கோபங்கள் என்பது தேவையில்லாதது. புரிகிறதா? நீ அமைதியாக இரு. உன் அப்பா நான் சொல்கிறேன். நான் சொன்னால் கேட்பாய் அல்லவா? அமைதியாக இரு. உனக்கு என்ன வேண்டுமோ அது என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். நீ எப்பொழுதுமே நிம்மதியாக இருப்பாய். நீ போராடுவது நிச்சயமாக ஜெயிப்பதற்காகத்தான். நீ ஜெயிப்பாய். யோகம் உன் பக்கம் வரும். வாழ்க்கையில் நீ எந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று கனவுடன் ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ அந்த இடத்தை நீ நிச்சயமாகவே கண்குளிர பார்ப்பாய் தங்கமே. அதனால் எப்பொழுதும் எந்நாளும் கஷ்டப்படாதே. நிம்மதியுடன் திருப்தியாக இரு. உனக்காக எந்நாளும் நான் உனக்காக இருந்து அனைத்தையும் செய்து தருவேன். இது என்னுடைய சத்தியம். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.